ஒருவேளை நமக்கு நல்லது கெட்டது சொல்றதுக்கு கடவுள் தேவையில்ல, அந்த சக்தி நமக்குள்ளே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நாம அப்படி ஒரு பயங்கரமான அறிவு புரட்சி பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வானத்திலிருந்து வழிகாட்டுதல் வரும்னு காத்துக்கிட்டு இருந்த மனிதன் எப்படி இந்த பொறுப்பை தானே எடுத்து தன்னோட மனசாட்சிக்குள்ள வச்சான்? வாங்க அந்த கதையை பாப்போம். பாருங்க, எல்லா பிரச்சனைக்குமே ஆணிவேர் இந்த ஒரு வரிதான். நீங்க முழுசா நம்புற ஒரு சக்தி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா இருந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அங்க ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகும் இல்லையா? அந்த வெற்றிடத்தை எது வந்து நிரப்பும்? ஆட்சியாளர்களோட பேராசையும் ஊழலும் தான். அதுதான் நடந்தது. சரி, இந்த பெரிய தத்துவ புரட்சி எந்த காலத்துல எந்த இடத்துல நடந்ததுன்னு முதல்ல பாத்துடலாம். இன் வம்சத்தோட ஆட்சி முடிவுக்கு வந்து சோ வம்சம் அதிகாரத்துக்கு வர்ற ஒரு காலகட்டம் அது. அப்போதான் இந்த மாதிரியான கேள்விகள் ரொம்ப வலுவா எழ ஆரம்பிச்சுது. சொல்லப்போனா இந்த ஆட்சி மாற்றம் தான் இந்த புதிய சிந்தனைகளுக்கெல்லாம் ஒரு தொடக்க புள்ளியா இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல அந்த அமைதியான கடவுளால என்ன பிரச்சனை வந்ததுன்னு பாப்போம். அப்புறம் அதுக்கு பதிலா மனிதனை மையமா வச்ச ஒரு புரட்சி எப்படி வந்தது, அந்த மனசாட்சினா என்ன, அது எப்படி ஒரு சமூகத்தை உருவாக்குச்சு, கடைசியா பூமியிலேயே ஒரு சொர்க்கத்தை உருவாக்க முடியும்னு அவங்க எப்படி நம்பினாங்கன்னு பார்க்கலாம். அந்த காலத்துல வானத்தை, அதாவது தியானை, ஒரு முழுமையான சக்தியா எல்லாரும் நம்பினாங்க. ராஜாக்கள் கூட நாங்க வானத்தோட கட்டளைப்படிதான் ஆட்சி செய்றோம்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனா இங்க தான் ஒரு பெரிய சிக்கல். அந்த வானம் யார்கிட்டயும் எப்பவுமே பேசினதே இல்ல. இந்த அமைதிய தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட சில ஆட்சியாளர்கள் வானத்தோட பேர்ல எல்லா ஊழலையும் அநியாயத்தையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த தார்மீக வீழ்ச்சியோட உச்சகட்டம்னு இத சொல்லலாம். ஜூஜி யுக்ரீம் அப்படின்னா இறைச்சிக்காடும் மதுக்குளமும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இன் வம்சத்தோட கடைசி ராஜா மதுவை ஒரு கொலை மாதிரி தேக்கி வச்சு, இறைச்சிய ஒரு காடு மாதிரி குமிச்சு வச்சு அதுல மூழ்கி இருந்திருக்கான். வானத்தோட பேர்ல ஆட்சி செஞ்ச ஒருத்தன் எவ்ளோ தூரம் தடம் புரண்டு போக முடியுங்கிறதுக்கு இது ஒரு பயங்கரமான உதாரணமா மாறிடுச்சு. இன் வம்சத்தோட இந்த வீழ்ச்சி ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. அப்போதான் எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க, உண்மையிலே ஒருத்தருக்கு ஆட்சி செய்யற உரிமை எங்கிருந்து வருது, நல்லது கெட்டதுக்கான அளவுகோல் என்ன? இந்த தேடல் தான் அவங்களோட பார்வைய முறையா வானத்திலிருந்து திருப்பி மனிதனுக்குள்ளேயே பார்க்க வச்சது. புதுசா ஆட்சிக்கு வந்த சோ வம்சத்துக்கு முன்னாடி 2 பெரிய கேள்விகள் இருந்துச்சு. ஒன்னு, காலம் காலமா இருக்கிறதா சொல்ற அந்த வானம் ஏன் இப்போ மனச மாத்திக்கிச்சு? 2வது, அப்போ இனிமே நல்லது கெட்டதுக்கும் ஆட்சிக்கும் என்னதான் புது அடிப்படை? அவங்களுக்கு ஒரு நிலையான நியாயமான சமூகத்தை உருவாக்க ஒரு உறுதியான தத்துவ அடித்தளம் தேவைப்பட்டுச்சு. வானம் சொல்லுச்சுன்னு சொல்ற பழைய பதிலெல்லாம் இனிமே செல்லாது. இங்கதான் அந்த புரட்சிகரமான பதில் வந்தது. அதுதான் சொர்க்கத்தின் ஆணை, அதாவது தியான்மிங். இது அதிகாரத்தோட அடிப்படையையே தலைகீழா மாத்துச்சு. இனிமே பரம்பரையா வர்ற உரிமையெல்லாம் கிடையாது. யார்கிட்ட நல்லொழுக்கம், அதாவது இருக்கோ அவங்களுக்கு தான் ஆட்சி செய்யற உரிமை. ஒரு ஆட்சியாளர் ஒழுக்கம் தவறுனா அந்த உரிமைய வானம் திரும்ப எடுத்துக்கும். பாருங்க, இது இவ்ளோ பெரிய ஒரு தத்துவ புரட்சி. சரி, நல்லது கெட்டதுக்கான ஆதாரம் வானம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ அது எங்கிருந்து வருது? இதுக்கு அவங்க சொன்ன பதில் ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப ஆழமானது. அது நமக்குள்ளேயே இருக்கு. ஆமா, தார்மீகத்துக்கான விதைகள் நம்ம ஒவ்வொருத்தரோட இயல்புலையுமே இருக்கு. வாங்க அந்த புது சிந்தனையா கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம். இந்த புது தார்மீக அமைப்புக்கு 4 தூண்களை அவங்க சொன்னாங்க. அதுதான் கருணை, நீதி, ஒழுங்குமுறை, அப்புறம் ஞானம். இது சும்மா ஏதோ 4 வார்த்தைகள் கிடையாது. ஒரு முழுமையான நல்ல மனிதன்னு சொன்னா அவங்கிட்ட இந்த 4 குணங்களும் இருக்கணும்னு அவங்க நம்புனாங்க. இப்போ பாருங்க, இதுதான் இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இந்த 4 நல்ல குணங்களும் வெளியிருந்து நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்ல. அது நம்ம எல்லாருக்குள்ளயும் இயற்கையாவே சின்ன சின்ன தளிர்கள் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. மத்தவங்கள பார்த்து இரக்கப்படுற மனசு, தப்பு செஞ்சா வெட்கப்படுற உணர்வு, அடக்கமா இருக்கிற குணம், எது சரி எது தப்புன்னு யோசிக்கிற அறிவு, இந்த மாதிரி இயல்பான உணர்வுகள் தான் அந்த நல்ல குணங்களோட விதைகள். நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த விதைகளுக்கு தண்ணி ஊத்தி வளர்க்கறது தான். இந்த தத்துவத்தின்படி நம்ம முன்னாடி 2 பாதை இருக்கு. ஒரு பாதை நமக்குள்ள இருக்கிற அந்த நல்ல குணங்களையெல்லாம் கல்வி மூலமாகவும் சுய பரிசோதனை மூலமாகவும் வளர்த்து ஒரு மேலான மனிதரா, அதாவது குஞ்சாவா மாறுறது. இன்னொரு பாதை நம்மளோட அடிப்படை ஆசைகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அடிமையாகி ஒரு சிறிய மனிதரா, அதாவது சோயினா இருக்கிறது. இதுல எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணுங்கிற முடிவு நம்ம கையில தான் இருக்கு.
ஓகே, ஒரு தனி மனுஷனோட மனசுக்குள்ள இருக்கிற இந்த நல்ல குணங்கள் எப்படி ஒரு முழு சமூகத்தையோ ஒரு தேசத்தையோ வடிவமைச்சதுன்னு இப்ப பார்க்கலாம். ஆமாங்க, ஒரு தனிப்பட்ட மனசாட்சிக்கு ஒரு தேசத்தையே உருவாக்குற சக்தி இருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே ஒரு தர்க்க ரீதியான ஒரு படிநிலை. முதல்ல அந்த 4 நல்ல குணங்களும் ஒன்னு சேர்ந்து நம்ம மனசாட்சிய, அதாவது யாங் சிம்ம உருவாக்குது. அந்த மனசாட்சி நம்மளோட செயல்கள்ல வெளிப்படும்போது அது தக், அதாவது உண்மையான நல்லொழுக்கமா மாறுது. இந்த மாதிரி ஒவ்வொரு தனிநபரோட நல்லொழுக்கமும் சேரும்போதுதான் ஒரு சமூகத்தோட ஒட்டுமொத்த தார்மீகம், அதாவது தோதக் உருவாகுது. இந்த தத்துவம் எல்லாம் சும்மா புத்தகத்துல மட்டும் இல்லங்கிறதுக்கு இதை விட ஒரு சூப்பரான உதாரணம் இருக்க முடியாது. கொரியாவோட தலைநகரம் சியோல் இருக்கு இல்லையா, அதோட 4 முக்கியமான வாசல்களுக்கும் இந்த 4 நல்ல குணங்களோட பேரை தான் வச்சிருக்காங்க. கருணைய வளர்க்க கிழக்கு வாசல், நீதிய நிலைநாட்ட மேற்கு வாசல்னு. யோசிச்சு பாருங்க, ஒரு தேசத்தோட தத்துவத்தையே அவங்களோட கட்டிடக்கலையில பொறிச்சு வச்சிருக்காங்க. இந்த தார்மீக கட்டமைப்பு எப்படி ஒரு சின்ன வட்டத்திலிருந்து பெரிய வட்டம் வரைக்கும் போகுதுன்னு பாருங்க. முதல்ல குடும்பத்துல ஆரம்பிக்குது. அதுக்கு பேரு ஹியா, அதாவது பெத்தவங்க மேல இருக்கிற பக்தி. இதுவே சமூகத்துக்கு போகும்போது ஏ, அதாவது மரியாதை சடங்குகள்னு மாறுது. கடைசியா அதுவே தேசத்துக்கான விசுவாசமா, அதாவது ஷுங் ஆக உச்சத்தை அடையுது. உள்ளிருந்து வெளிய பரவுற ஒரு தார்மீக அமைப்பு இது. சரி, இவ்ளோ பெரிய ஒரு தத்துவ அமைப்புக்கு கடைசி நோக்கம் என்னவா இருக்கும்? நாம செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போறதா? இல்லவே இல்ல. அதோட இலக்கு அதை விட ரொம்ப பெரியது, ரொம்பவே புரட்சிகரமானது. அந்த உச்சக்கட்ட நோக்கம் இதுதான். மண்முல்யு குவன் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இந்த பூமியிலேயே ஒரு ஸ்வர்க்கத்தை உருவாக்குறது. எங்கேயோ இருக்கிற ஸ்வர்க்கம் இல்ல, இங்கேயே. மனிதர்கள் மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்களும் அதுங்க விரும்பின வாழ்க்கைய அதுங்க விரும்பின மாதிரி செழிப்பா வாழ்ற ஒரு உலகம். ஸ்வர்க்கத்துக்காக சாகர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காம, நம்ம எல்லாரோட நல்ல செயல்கள் மூலமா இந்த உலகத்தையே ஸ்வர்க்கமா மாத்தணும். இதுதான் அவங்களோட இலக்கு. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அந்த பக்கம் ஜெர்மனியில இருந்த இமானுவேல் காண்ட் என்கிற தத்துவ ஞானியும் கிட்டத்தட்ட இதே விஷயத்த சொல்றாரு. எனக்கு மேல பிரம்மாண்டமான நட்சத்திர வானம் இருக்கு, எனக்குள்ள என்னை வழிநடத்த தார்மீக விதி இருக்கு. யோசிச்சு பாருங்க, வேற வேற கலாச்சாரங்கள் வேற வேற காலகட்டத்துல வாழ்ந்தாலும் எப்படி ஒரே அடிப்படை உண்மைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அப்போ இந்த தத்துவத்தின்படி நம்ம வாழ்க்கையோட நோக்கம் ரொம்ப ஆழமானது. அதே சமயம் இந்த உலகத்தை சார்ந்தது. அது அடுத்த உலகத்தை பத்தினது இல்ல. இந்த உலகத்துல உயிர்கள் தொடர்ந்து செழிப்பா வாழ்றத உறுதி செய்யறதுதான் நம்மளோட முக்கியமான கடமை. கடைசியா இந்த பழங்கால ஞானம் நம்ம ஒவ்வொருத்தர் முன்னாடியும் ஒரு எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த கேள்விய வைக்குது. உங்க வாழ்க்கை பயணத்துல உங்க இதயத்துல பிரகாசிக்கிற அந்த நட்சத்திரத்தோட ஒளியில தான் நீங்க நடக்கிறீங்களா? அதாவது உங்க மனசாட்சியோட வழிகாட்டுதல் படிதான் உங்க வாழ்க்கை இருக்கா? பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.